கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா AK64 படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகே கொடுத்த அந்த இன்டர்வியூ அப்படின்றது பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் பேசியிருந்தார் அப்படி தான் உண்மையான விஷயம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்த சில பேர் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு சாதகமாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தளபதிக்காக சப்போர்ட் பண்ணி பேச கிடையாது, தளபதி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ட்ரெண்டிங்கும் ஆக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லியிருப்பாரு, நான் ஒன்று சொன்னால் பிரசன்ட் சோஷியல் மீடியா அவங்க ஒன்று போட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தமிழ் பிரசன்ட் சோஷியல் மீடியா பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க கிடையாது. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய நியூஸ் சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் படம் பண்ணாரு, அவருக்கு இருக்கிறது எல்லாமே தமிழ் ஃபேன்ஸ் தான். இவர் ஏன் வந்து இப்போ ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற சேனலுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் சேனலுக்கு எது கொடுத்தாரு? இவர் பார்க்க போனால் ஒரு தமிழ் சேனலோ இல்லை வந்து ஒரு பெரிய பெரிய விகடனாக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏகேக்கு பொறுத்த அளவுக்கு எப்பவுமே அவருக்கு என்ன மனசில் தோணுதோ, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் பண்ணுவார். அதுலேயும் தமிழ் ஊடகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு 100% பிடிக்கவே பிடிக்காது. தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம ஏகே. ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனை சோஷியல் மீடியா, தமிழ் சோஷியல் மீடியா அண்ட் இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு அவர் தளபதிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு, ஆதரவாக தான் பேசியிருக்காரு. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஏகேவோட இன்டர்வியூ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.